Hi, welcome to rogebai'skitchen. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆப்பமும் தேங்காய் பாலும். இந்த சேனல்ல முதல்ல பார்க்குறவங்க வரவேற்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க ஆல் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆப்பம் எப்படி செய்யலான்றத இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றத பார்க்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம், 3 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 கப் புழுங்கல் அரிசி, 1 கப் பச்சரிசி. எல்லாத்தையும் ஒரு பவுல்ல ஒண்ணா சேர்த்துக்கலாம். அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். தண்ணியில 5 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். 5 மணி நேரம் ஊறின பிறகு அதை நல்லா மாவா அரைச்சு எடுத்துக்கலாம். ஆப்ப மாவோட சேர்க்கிற மற்ற பொருளையும் பார்த்துக்கலாம். போன வீடியோ ஜிகேக்கான ஆன்சர் நரசிம்மவர்மன் 1. 2 ஸ்பூன் ரவை, 3 ஸ்பூன் அரைச்ச சர்க்கரை, சிறிதளவு ஆப்ப சோடா, கொஞ்சம் தேங்காய் பால். இப்போ எல்லாத்தையும் கட்டி இல்லாம நல்லா கலக்கலாம். இந்த வீடியோக்கான ஜிகே கேள்வி: இந்திய நாட்டின் தேசிய பாடல் எது? அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடாயை நல்லா கிரீஸ் பண்ணிடலாம். ஒரு கரண்டி மாவை அதுல ஊற்றணும். இப்போ கடாயை 2 பக்கமும் பிடிச்சி நல்லா சுத்தணும். இப்படி கடாயை சுத்தினாதான் ஆப்பத்துக்கு மாவு கடாய் ஃபுல்லா வரும். கொஞ்சம் மாவு எடுத்து ஆப்பத்துக்கு நடுவுல இந்த மாதிரி ஊற்றணும். இல்லைன்னா அது தோசை மாதிரி இருக்கும். மாவு ஊற்றின பிறகு 1 நிமிஷம் ஹைல வைக்கணும். மாவுடைய ப்ரொபோர்ஷன் கரெக்டா இருந்ததுன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். ஆப்பம்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். ஏன் இப்படி வரணும்னு கடைசியில சொல்றேன். இப்போ சிம்ல வச்சுக்கோங்க. ஒரு மூடியை போட்டு அதை மூடிடலாம். 1 நிமிஷம் கழிச்சு அதை ஓபன் பண்ணி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கத்தியை வச்சு இந்த மாதிரி ஒட்டி இருக்க ஓரத்தெல்லாம் பிரிச்சு எடுத்துக்கோங்க. ஆப்பம் வெந்து நல்லா ரெடியா இருக்குது. இப்ப இதை தட்டுல எடுத்து வச்சுக்கலாம். ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த ஆப்பம் தொட்டு சாப்பிட 1 கப்பு தேங்காய் பால். இப்ப பாருங்க, ஆப்பம் வந்து நல்ல அருமையா ஓட்டையா வந்திருக்குது. ஏன் இப்படி வரணும்ட்டு நான் இப்ப சொல்றேன். ஆப்பத்துக்கு ஓட்டையா இருக்குது இல்ல, அதை நான் இப்ப பிரிச்சு காட்டுறேன். இப்ப பாருங்க, இந்த மாதிரி சொல சொலையா வரணும். அதுக்கு தான் நான் இப்படி செய்யணும்ட்டு சொன்னேன்.
இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்றேன். தேங்காய் பாலில் இந்த மாதிரி முக்கி ஊற வச்சு சாப்பிடலாம். ஹோட்டலெல்லாம் பால் ஊறி நல்லா ஜூஸியாக இருக்கும். இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப எம்மியாக இருக்குது. அடுத்த ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.